அந்த சுதியோடு பாட வேண்டும். சுதியோடு உங்கள் மூவர் நாட்டியத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. சென்று பூலோக மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து சுடுவதுதானே வழக்கம். அப்படி இருக்கும்போது இன்று ஏன் காலதாமதம் கேட்கிறீங்க? எப்போதும் சென்று விடுகின்றோம். சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு பூஜை செய்வதற்கு சென்று நமக்கு ஆணையிட்டிருக்கின்றார் என்னவென்று அழகான பூலோகம் செல்ல வேண்டும், மலர்களை பறிக்க வேண்டும், ஆரமாக தொடுக்க வேண்டும். மலர்களை பார்த்தாயா? ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமா பூத்துக் கொள்ளுது. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, தெரியுமா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே கண்டிப்பா
எஜமா நான் எஜமா நான் எஜமா நான் எஜமா நீதான் குறுக்கு சென்று நரத்தின் குறுக்க வேண்டும். இவ்வளவு ஆனந்தமா பாடிக்கொண்டே இந்த மலர்களை பார்த்தாச்சு. இப்போது எங்க செல்ல வேண்டும்? சத்தியமா சொல்றேன், மூணு பேர் சூப்பர் பீரையா பீரா பீர் பீர் சத்தியமா சொல்றேன் வீட்டுக்காரனமா ஓணும் வந்த பொண்ணே எடுத்து சொல்றான் ஐயா வணக்கம். நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? எதுக்காக வந்தீங்க? என்ன காரணம்? ஐயா ஐயா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்களை பார்த்து அழகா நடக்கணும், அன்பாக பேசணும். அம்மா நீங்க யாரு? அழகா பேசணும். ஆமாங்க. ஐயா தமிழே உங்களுக்கு வராத ஆங்கில வார்த்தை வருமா? இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இங்கிலீஷ்ல நீங்க பேசுறீங்க. ஏன் தமிழ் கொஞ்சம் கூட வராதா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். ஐயோ வார்த்தைகளை படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஐயா ஆமா. இப்ப ஆங்கிலத்துல நான் ஒரு சிறிய கேள்விக்கு விடை சொல்லுவீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நீங்க ஆங்கிலத்துல படிச்சு வரேன்னு சொல்றீங்க. அதனால நான் ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன். எனக்காக ஒரு பதில். ஆங்கில கேட்காத. இங்கிலீஷ்ல கேளு. ஓகே இங்கிலீஷ்ல கேட்கிறேன். ஆங்கிலத்துல கேக்குறீங்களா? கேளு. Where are you coming from? போயா. Where are you coming from? இல்ல பிரேம் எல்லாம் அச்சுதான் வச்சுக்கிறீங்களா? என்னது? பிரேம் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. நீ எங்க இருந்து வரேன்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். Who are you? ஓ என்கிட்ட போய் சொல்லு. நீ யாருன்னு கேட்டேன். சரி அதெல்லாம் போகட்டும். What is your name? தாத்தா பேரு முசாமி. உன் தாத்தா
சரி அதெல்லாம் பார்க்கட்டும். உனக்கு இங்கிலீஷ் தான் வரல. தாய்மொழியா தமிழ் மொழி. தமிழ் மொழியில ஒரு சில கேள்வி கேட்கறேன். பதில் சொல்றியா? டேய் அப்ப தமிழ் வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவன் சொல்ல மாட்டான். அதுல இருக்கட்டும். 1333 குறள்கள். அதுல ஒரு திருக்குறள் சொல்லு பார்க்கலாம். செருப்பலத்தை மெரிக்கிட்டவங்களேம்மா சத்தியமாக படிச்சு வானான்னு சொல்லிட்டு தான் அவனோட கம்பெனி கட்டு கூட்டாடு நடுவேன். அதெல்லாம் விடுடா. நீ பெரிய பட்ட படிப்புகளை படிக்கணும்னு சொல்ற. அந்த குறளை எழுதியவர் யார்? முதல்ல ஒரு திருக்குறள் சொல்றேன், அதுக்கப்புறம் திருக்குறள் எழுதியவர் யாருன்னு சொல்றேன். ஐயோ சொல்றா பாப்போம். சரி சொல்றேன். திருக்குறள யாரும் படிக்கிற வந்து பிள்ளைங்கன்னா ஸ்கூல் சார்ஜ் போறாங்க. நான் சொல்ற திருக்குறள் அப்படியே பிடிச்சிக்கணும்ல. ஏய் ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. அதனால நீ சொல்லக்கூடிய திருக்குறளை அவங்க தெய்வீக வார்த்தை எடுத்து பாரு. சொல்றா பாப்போம். சொல்றேன் பாரு. தீரால் சுட்ட கருவாடு, நாயினால் நக்கிடு. இன்னொரு தடவை சொல்லலாம். தீரால் சுட்ட கருவாடு, நாயினால் நக்கிடு. அவர் எப்பேற்பட்டவர், எந்த அளவுக்கு அதை உணர்ந்து எழுதியிருப்பார், அதை போய் ஏடா இப்படி எல்லாம் என்ன செய்தால் ஒருத்தர் அவர்களுக்கு சூரிய செஞ்சு ஒன்று. என்னடா இது வார்த்தை? டேய் சரி அதெல்லாம் போகட்டும். அதை எழுதியவர் யாருன்னு சொல்லேன்டா. இவ்வளவு பெருத்த படிக்கிறேன்னா ஏமா 30 லட்சம் கம்பெனி கட்டிக்கிறேன் தெரியலையா? ஆமா ஆமா ஆமா. டேய் அதை எழுதியவர் யார்? எழுதியவர் திருக்குறளை இயற்றியவர் யார்? சாலமன் பாப்பையா. டேய் சாலமன் பாப்பையா எங்கடா வந்தாரு? சாலமன் பாப்பையா எழுதினாரா? பாவி அவர் பட்டிமன்றத்தில் எப்படி திருக்குறளை எழுதுவதற்கு பயந்தாரு? அம்மா உண்மைதானே அவர் ஆன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னன்னு சத்தியமா திருக்குறளை எழுதிய சாலமன் பாப்பையா. உண்மையிலே சொல்றேன். யாருக்குமே தெரியாது. உண்மையிலே சொல்ற யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை ஆமா. உனக்கு மட்டும் தெரியும். சாலமன் பாப்பையா எழுதினார். சாலமன் பாப்பையா என்ன எழுதினாரு? திருக்குறளை எழுதினார். திருக்குறளை இயற்றியவர் சாலமன் பாப்பையா. ஆமா. திருவள்ளுவர் வீட்டுக்கு போனார். திருவள்ளுவர் அவங்க சாலமன் பாப்பையா வீட்டுக்கு போனார். அப்ப வந்து ஒருத்தர் திருவள்ளுவர் ஏதாவது பேர் வச்சுக்கிறார். அதனால அதோட என்ன தெரியாது. சாலமன் பாப்பையா முதல்ல திருக்குறளை எழுதும்போது இருந்தார் அவரோட. அதெல்லாம் வந்து யாரும் பேர் வச்சுக்கிறது. என்னுடைய பெயரை சொல்ல வேண்டுமா? ஐயா என்னுடைய பெயர் ஐயா ரமன். ஐயா ரமன். யாரா உங்கள? போய்தா போனா செத்து போதா. 120 ரேட் 30 ரேட் இருக்குது. போய்தா போ. செல்லா உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடு மண்ணனோ. அது வந்து உள்ள போதா? அது வந்து கொஞ்சம் சொல்ல மாட்டேன் போடா. ஐயா சொல்ல மாட்டேன். ஏமா சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். அது வந்து ஐயோ நீ வெட்கப்பட சூடி ஏறியம்மா. என்னது இது? அது என்ன தெரியலம்மா. நான் கப்பல உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு அப்படியே எனக்கு குசியா வச்சிருமா. டேய் சந்தோஷம் மகிழ்ச்சி குஷி குசி வருதுயா. சரிமா? பேர் சொல்றீங்க இல்லையா முதல்ல? சொல்ல முடியாது. ஆ டேய் நாங்க யார் எனக்கு தெரியுமா? தேவேந்திர சபையில் நாட்டில் நடக்கூடிய மாதர்கள்ல நாங்க மூவரும் தான். அப்படி இருக்கும்போது ரம்பை ஊர்வசி திலோத்தமைன்னு சொல்லுவாங்க எங்களை. அடே எங்களோட பெயரை சொல்லிட்டோம்ல. நாங்க போய் கட்டணுமா? ஏமா என்னடா என்னடா இந்த கூட்டத்துல இருக்கிற யாரும் என்ன போறதுமா? ஏன்டா? ஒண்டி உட்கார்ந்து உண்டியோ உண்டல சூடுல வச்சீங்களா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. உனக்கு யாரும் தரல அந்த காட்டுல. அவ ராய குமுறங்க போய் பாத்துட்டா. டேய் அந்த காட்டு பல்லில நீங்கடா
ரொம்ப ஊற வச்சாச்சு. நீங்க முழுங்கலச்சுடா. டேய் வாக்கரிசிக்கு பிறந்தவனே. நாங்க யாரை நினைச்ச? தேவேந்திர சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய மாதர்கள்டா நாங்க. முதல்ல உன் பேர் நான் சொல்லு. ரம்பைடா. நீ கிளம்பு. உன் பேர் என்ன? ஏடா ஊர்வசி. இல்ல ஊற வச்சா. ஊர்வசிடா. எத்தனை நாள் ஊற வச்சிருக்காங்க அம்மா? அம்மா படிக்கறாடா. ஹேய். உன் பேர் என்ன? பாருப்பா இல்ல பேர சொல்லிட்டு பேர் சொல்லிட்டீங்க. ஐயா பேர் கேட்டு. சூப்பர் பேர். ரொம்ப ஊற வச்சாச்சு. வந்தாச்சு. ஊற வச்சு ரேஸ் பச்சை ஐயா ரொம்ப ஊசி மேனகாவா. டேய் 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 அந்த தேவ லோகத்திலே இந்த நாட்டியமானக்கூடிய ஆரம் பை ஊர்வசி ஆமாதான் வந்துறாங்க. இங்கே வராங்களா? மேல புறமா. பூலம் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. நம்ம பக்கத்துல கட்டத்து கட்டாங்கல. நீ வந்து எடுத்துக்கோ. நான் உன்னை எடுத்துக்கறேனா? அது ஓட்டானே. அது கட்டிக்கிட்டு சத்தியமா கபடி போயிருக்கு. இந்த அழகு பாக்கல. இந்த அழகு நீ பார்த்ததே இல்லையா? சத்தியமா டெய்லி ஒரே ஒரு தடவை குடும்பம் யார் சுத்தா? முதல்ல நீ யார்? பெண்கள் அழகான நந்தவனத்தோட ஆடி பாடிக்கொண்டிருக்கும் போது தேவையில்லாம எங்களை குறுக்க வந்ததே தவறு. இதுல முத்தம் கேட்கின்றாயே நீ யார்? யாரு இல்ல? தெரியலடா. ஏய் நாளேத்த பசங்க நாம. அட பாவி. நாளேத்த பசங்க. ஆமா. எத்தனை குடும்பத்தை கட்டிக்கிறது தெரியுமா? எத்தனை குடும்பத்தை? எத்தனை குடும்பத்தை வாய வச்சுக்கிறது தெரியுமா? டேய், பாரு. வாய வச்சுக்கிறான். ஐயா, இருந்தாலும் நீங்க இப்பேற்பட்டவர்களா எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். கேவலம் ஒரு மாநில பதவி. உனக்கு நம்ம தேவேந்திர சபையில் நாட்டியம் நடக்கூடிய மாதர்கள் நாங்க கட்டி அணைத்து முத்தம் கேட்கின்றாயே. நீ எல்லாம் ஒரு நல்ல ஜென்மத்தில் பிறந்தவனா நீ? அப்படியே கோடி மலர்கொடி அழகல்ல மூகழகு என்ன நீரக்கம்மா பல்லாக்கு நான் ஒண்ணு பண்றேன். சரியா? முடியாது
ஒரே ஒரு கட்டியானத்துக்கு ஒரே ஒரு முத்தம். விட்டுனா சத்தியமா விடுறதுக்கு நான் வந்தேன். முடியாதா? அது முடியாது, முடியாது, முடியாது. அதனால எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்ண கொடுங்க, கண்ண போடுறேன்.
அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு சாட்டிய மாட்டாங்க. அவளுக்கு எப்படி ஆள வருதா? அவளுக்கு எப்படி இருக்கும்? அடடே கொடை மாட்டா வந்து சொல்லிட்டாங்க. நான் 10 ரூபாய் வச்சுப்பேன். ஓடி பூஜை போய் பூஜை போடுவேன்.